வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். என்னடா புதுசா மாஸ்க்லாம் போட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு பார்க்காதீங்க. சிம்பாலிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன், வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, சேஃபா மாஸ்க் போட்டுட்டு இருங்க. நாளுக்கு நாள் கரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால லைஃப் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீஷியஸான லைஃபை நம்ம தான் சேஃபா கொண்டு போகணும். ஓகேங்களா? அதனால பாதுகாப்புன்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எல்லாரும் சேஃபா இருங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த கொரோனாவோட தான் நம்ம பழக்க போறோம், வாழ போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே கட்டாயமா இந்த மாஸ்க் போட்டுக்குங்க, கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருந்து மற்றவங்க கிட்டையும், மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம கிட்டையும் இந்த கொரோனா தொற்று நோய் தொடராம நம்ம துண்டிக்கிறதுக்கு இது ஒண்ணுதாங்க வழி. ஓகேங்களா? சரி நண்பர்களே, நம்ம இப்போ ஜிடிஎன்டி தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். போன வீடியோல நான் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸசைஸ்னுடைய ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஓகேங்களா? ரைட். ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ஸ்ல ரெண்டு இருக்கு நம்ம பார்த்திருக்கோம், ஷாஃப்ட் பேசிஸ், ஹோல் பேசிஸ். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஷாஃப்ட் பேசிஸ் கிடையாது, ஹோல் பேசிஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு 95% ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஹோல் பேசிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஹோல் பேசிஸ் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ரைட். இந்த ஹோல் பேசிஸை பேஸ் பண்ணி இப்ப கொடுத்துருக்கிற 4 காம்பினேஷன்ல ஷாஃப்ட் அண்ட் ஹோல் என்ன விதமான ஃபிட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது வெரி சிம்பிள். இப்ப என்ன பண்ணலாம், நீங்க அழகா நீங்க ஜிடிஎன்டி டேபிள் எடுக்கலாம் அல்லது ஜிடிஎன்டி சார்ட், அதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்க டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு ஜோன் கொடுத்துட்டாங்க, டாலரன்ஸ் கிரேட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டேட்டா நீங்க போனாங்க வேல்யூ கிடைச்சிடும். மினிமம் லிமிட்ஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் லிமிட்ஸ் எவ்வளோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. நாம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த டேபிள் இல்லாம எப்படி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது, சார்ட் மூலமாவோ, டீவியேஷன் டேபிள் மூலமாகவும், அதே மாதிரி டாலரன்ஸ் ஜோன் டேபிள் மூலமா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. டயாமீட்டர் 35, H7, G6. ஓகேங்களா? ஸோ டயாமீட்டர் 35, H7. ஸோ டாலரன்ஸ் ஜோன் இங்க பாருங்க, இந்த ஒரு கிராஃப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் H ஜோன் H. ஸோ பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு கிராஃப்ல தெரியும் மினிமம் 0. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பிராக்கெட்ல 0. மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், அப்ப அது இந்த மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த டாலரன்ஸ் கிரேடினுடைய வேல்யூ. அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு அந்த டாலரன்ஸ் கிரேட் டேபிள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. ஐடி, சோ இன்டர்நேஷனல் டாலரன்ஸ் கிரேட் 7 உடைய வேல்யூ ஃபார் 30 to 50 டயாமீட்டர் ஜோன் பாத்தீங்கன்னா 25 மைக்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இந்த 25 மைக்ரான்ஸ் இந்த ஜீரோல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்ப பாத்தீங்கன்னா மினிமம் டிவியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மேக்ஸிமம் டிவியேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 25 மைக்ரான்ஸ். அப்ப நம்ம மினிமம் லிமிட்ஸ் மேக்ஸிமம் லிமிட் நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிட முடியும். இதுதாங்க. சோ மினிமம் லிமிட்ஸ் 0, மேக்ஸிமம் லிமிட்ஸ் எவ்வளோ 0.025. சாரி, லிமிட்ஸ் இல்ல, இந்த டிவியேஷன். இப்ப அதோட டிவியேஷன் வச்சு நம்ம லிமிட் கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த வேல்யூ என்ன பண்றீங்க, சோ அந்த டயாமீட்டரோட நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மினிமம் லிமிட்ஸ், மேக்ஸிமம் லிமிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மினிமம் லிமிட்ஸ் 35, மேக்ஸிமம் லிமிட்ஸ் 35.025 வருது இல்லைங்களா? இது கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்றோம், ஜிடிஎன்டி டேபிள்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், வெரிஃபை பண்ண போறோம். இங்க போய் பாருங்க, ஜிடிஎன்டி டேபிள்ல டயாமீட்டர் 30 to 40, ஏன்னா நம்ம டயாமீட்டர் 35 இருக்கிறதுல இந்த ரேஞ்சில் எடுத்துக்கிறோம். இங்க போய் பாருங்க, H7க்கு மினிமம் 0, மேக்ஸிமம் 25. இது மைக்ரான்ஸ். இந்த வேல்யூ என்ன பண்றீங்க, நம்ம டயாமீட்டரோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோல்னுடைய மினிமம் லிமிட்ஸ் என்ன, மேக்ஸிமம் லிமிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த பார்ட், அதுல இப்போ ஹோலுக்கு மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஷாஃப்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? G6, Gன்றது என்னது, ஷாஃப்ட்னுடைய ஜோன் எங்க இருக்கு பாருங்க, G தூரம் பாத்தீங்களா? சோ இது மைனஸ்ல இருக்குது, ஸ்மால் g. இப்ப பாத்தீங்கன்னா இது ஆரம்பிக்கிறது, G ஜோன் ஆரம்பிக்கிறது பாருங்க கீழே தான், மைனஸ்ல நெகட்டிவ்ல தான் ஆரம்பிக்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஆரம்பிக்குது, -9 மைக்ரான் தள்ளி தான் ஆரம்பிக்குது பேசிக் சைஸ்ல இருந்து. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா மினிமம் லிமிட்ஸ், மினிமம் டிவியேஷன்ஸ் எவ்வளவு, -9 மைக்ரான்ஸ். மேக்ஸிமம் டிவியேஷன்ஸ் அப்போ இங்கிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வரும், அடுத்த வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 6th கிரேட், ஐடி கிரேட் 6ல 35 பாத்தீங்கன்னா 16 மைக்ரான்ஸ். அப்போ
-9 இது வரைக்குமே. அப்ப இங்கிருந்து 16 அப்படின்னும் போது என்ன வரும் பாருங்க. So 9 plus 16 25 microns. So இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மினிமம் டிவியேஷன்ஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் டிவியேஷன்ஸ் எவ்வளோ ஃபார் G6 நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப நம்மளுக்கு என்ன தேவை, இந்த கிராஃப் வேணும், இந்த 2 டேபிள் வேணும். இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்றேன், இந்த வேல்யூ நான் என்ன பண்றேன், அந்த டயாமீட்டரோட ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணேன்னா மினிமம் லிமிட்ஸ் மேக்ஸிமம் லிமிட்ஸ் தெரிஞ்சிடும். இது கரெக்டா இங்க பாருங்க, ஜிடிஎன்டி டேபிள் வரைக்கும் பாருங்க. ஸோ டேபிள் டயாமீட்டர் 32 40க்குள்ள G6ல -9 -25. ஸோ மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்றோம், டயாமீட்டரோட மைனஸ் பண்ணினா உங்களுக்கு மினிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நம்ம வந்து ஜிடிஎன்டி டேபிளை நம்ம வச்சு வெரிஃபை பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம கால்குலேட் பண்ணக்கூடியதும் ஜிடிஎன்டி டேபிள் வர்றதும் சேமா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ ஷாஃப்ட் டயாமீட்டர் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ, ஹோல் டயாமீட்டர் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபிட்டிங் கால்குலேட் பண்றது. ஹோல் பேசிஸ்ன்றதுனால மேக்ஸிமம் ஹோல் மைனஸ் மினிமம் ஷாஃப்ட், மினிமம் ஹோல் மைனஸ் மேக்ஸிமம் ஷாஃப்ட் கழிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்க, ரெண்டு வேலையுமே பாசிட்டிவ் வரதுனால இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட். ஸோ நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கிறேன். இந்த லிங்க்ல நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க டைப் பண்ணி ஸோ அங்க இருந்து கூட நீங்க என்ன பண்ண முடியும், உங்களால வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்க முடியும். தட் மீன்ஸ் இது கிளியரன்ஸ் ஃபிட்டா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டா, டிரான்சிஷன் ஃபிட்டா, இந்த வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இது ஒரு எக்ஸாம்பிளுடைய வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஏற்கனவே நண்பர்கள் எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய வேல்யூயும் இதோட செக் பண்ணி பாருங்க. ரைட். செகண்ட் எக்ஸசைஸ் போறோம். டயாமீட்டர் 75, H11 C11. ஃபர்ஸ்ட் H11 எடுத்துக்கும், அதாவது ஹோல் 11. ஸோ ஹெச்னும் போது கிராஃப்ல பாருங்க, இதுதான் கேபிட்டல் H. ஆரம்பிக்கிறது எங்க இருக்கு பாருங்க, பேசிக் சைஸ் தான் ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் டிவியேஷன் வந்து 0. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் ஹெச்னுடைய மினிமம் வேல்யூ, மினிமம் டிவியேஷன் வந்து 0 தான். ரைட். அப்போ மேக்ஸிமம் எவ்வளவு வரும், ஐடி கிரேட் 11க்கு போனோம். அப்போ ஐடி கிரேட் 11 உடைய வேல்யூஸ் என்ன வரும் ஃபார் டயாமீட்டர் 72க்கு. இங்க பாருங்க, டயாமீட்டர் சைஸ் 50 to 80 வரைக்கும் ரேஞ்ச் இதுதான். ஸோ ஐடி 1 2 3. ஸோ ஐடி 11க்கு பார்த்தீங்கன்னா 190 மைக்ரான்ஸ். இப்போ 190 மைக்ரான்ஸ் பிளஸ்ல இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மினிமமே 0 இங்க. அப்போ கிராஃப் எங்க இருக்கு பாருங்க, மேல இருக்கு, பாசிட்டிவ் ரீஜன்ல இருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு பிளஸ் தான் ஆகும். அப்போ மினிமம் டிவியேஷன் 0, மேக்ஸிமம் டிவியேஷன் 0ல இருந்து 190. அப்போ நம்மளுக்கு மொத்தமா எவ்வளவு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 190 மைக்ரான்ஸ். அப்போ இது வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஹோலுடைய மினிமம் சைஸ் எவ்வளவு மேக்ஸிமம் சைஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? அப்ப அந்த வேல்யூ என்ன பண்றீங்க, நீங்க டயாமீட்டரோட ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை செக் பண்ணிருக்கோம் பாருங்க, இங்க டயாமீட்டர் பாருங்க H11. ஸோ டயாமீட்டர் 72, H11க்கு இங்க பாருங்க 0 to 190. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூம் டேபிள் இருக்கிற வேல்யூம் சேம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா C11க்கு. ஸோ சின்றது ஸ்மால் சி, ஸோ வந்து ஷாஃப்ட். அப்போ ஷாஃப்ட்னுடைய கிராஃப் சி எங்க ஆரம்பிக்குது பாருங்க, பேசிக் சைஸ்ல இருந்து நெகட்டிவ்ல தான் ஆரம்பிக்குது. சூப்பர், மோர் தென் 100 மைக்ரான் தள்ளி தான் ஆரம்பிக்குது. எவ்வளவுங்க பாத்தீங்கன்னா தெரியும், -150 மைக்ரான்ல தான் ஆரம்பிக்கிறது, சி ஜோன் ஆரம்பிக்கிறது. அப்போ இதுதான் அந்த சி ஜோனுடைய ஆரம்ப வேல்யூ -150. ஓகேங்களா? ரைட். அப்போ டாலரன்ஸ் கிரேட் 11க்கு என்ன வரும் பாருங்க, 50 to 80. டாலரன்ஸ் கிரேட் 11க்கு அதே 190. ஸோ இப்போ 150ல இருந்து 11th கிரேட் 190 ஆட் பண்ணீங்கன்னா வரும் 150 பிளஸ் 190. இங்க பாருங்க ஆரம்பிக்கிறது -150, இங்கிருந்து 190 டாலரன்ஸ் ஜோன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிவியேஷன்ஸ் மினிமம் டிவியேஷன்ஸ் இதுல ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். நெகட்டிவ்ல இருக்கிறதுனால அப்பர் டிவியேஷன் வந்து 150, லோவர் டிவியேஷன் வந்து 150, அதோட -190 ஆட் பண்ணினா -340. அப்போ மினிமம் டிவியேஷன் வந்து எவ்வளவு, 340. இதுதான் C11 உடைய ஃபிட் வேல்யூ, ஷாஃப்ட்னுடைய வேல்யூ. இப்போ இது என்ன பண்றீங்க, நம்மளுடைய ஷாஃப்ட் டயாமீட்டரோட ஆட் பண்ணிக்க போறீங்க. ஸோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மினிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் வரும். இங்க பாருங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிற அந்த இடத்துல, C11 இங்க பாருங்க +340 -150. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளோ, -150 -340. என்ன சார் ஒரு தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? தப்பு எங்கேயும் இல்லைங்க, நான் கிராஃப் காட்டியிருக்கிற பாருங்க, இந்த டேபிள் காட்டியிருக்கிற பாருங்க. இந்த டேபிள் வந்து ஷாஃப்ட் பேசிஸ்னுடைய வேல்யூ, ஹோல் பேசிஸ்ல வரக்கூடிய வேல்யூ கிடையாது. பாருங்க கேபிட்டல் C11 எனக்கு ஹோல் பேசிஸ்ல நான் டாலரன்ஸ் பாக்ஸ் நான் காட்டல,
ஏன் நான் இது இங்க காட்டுறேன்னா இதே வேல்யூ தான் ஷாஃப்ட் பேசிஸ்ல இருக்கும், ஹோல் பேசிஸ்லயும் இருக்கும். என்னன்னா பிளஸ் மைனஸ் மாறி வரும். அதுதான் இங்க பாருங்க, C11 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் பேசிஸ். ஆக்சுவலி நம்மளுக்கு என்னது ஸ்மால் C11, அதாவது ஹோல் பேசிஸ்ல வரக்கூடிய ஸ்மால் C11 தான் வரணும். அப்ப ஸ்மால் C11ல ஹோல் பேசிஸ் என்ன வரும்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேங்களா? சோ அதை நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும்ன்றதுக்காக தான் நான் இங்க காட்டியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட் தான், தப்பு கிடையாதுங்க. ரைட், இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ஃபிட் கண்டுபிடிக்க போறேன். சோ ஆஸ் யூஷுவல் ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட் தான். ஓகே, தென் தேர்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, H8 F7. ஃபர்ஸ்ட் H ஹோல் பேசிஸ், சோ மினிமம் டீவியேஷன் வந்து 0. 8 னுடைய டாலரன்ஸ் ஜோன், IT கிரேட் 8 னுடைய டாலரன்ஸ் வேல்யூ என்ன வருது பாருங்க, 33. சோ 0 plus 33, சோ நம்மளுக்கு என்ன ஆகும், அப்பர் டீவியேஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? இது என்ன பண்றேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன், டயாமீட்டர் ஆட் பண்ணீங்கன்னா மினிமம் லிமிட்ஸ் மேக்ஸிமம் லிமிட்ஸ் கிடைச்சிரும். செக் பண்ணி பாருங்க, GDNT டேபிளோட பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க 0 33. ஓகேங்களா? ரைட், அதே மாதிரி F7 ஷாஃப்ட் பேசிஸ் கிடையாது, ஹோல் பேசிஸ். ஹோல் பேசிஸ்ல வந்து லோவர் கேஸ் இருந்தா அது வந்து ஷாஃப்ட் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ F, சோ Fக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாருங்க -20. அதாவது இங்க பாருங்க கிராஃப்ல F ரீஜன் எங்க ஆரம்பிக்குது, பேசிக் சைஸ் 0ல இருந்து F ஆரம்பிக்கிறது வந்து -20 மைக்ரான்ஸ் தள்ளி தான் ஆரம்பிக்குது. அப்போ மைனஸ்ன்றதுனால அது வந்து என்ன உங்களுக்கு அப்பர் டீவியேஷன். ஓகேங்களா? இங்கிருந்து எவ்வளவு வேல்யூஸ் நம்ம எடுக்கிறதுக்கு, 7th கிரேடுக்கு எவ்வளவு பாருங்க, 7th கிரேடுக்கு 21 மைக்ரான்ஸ். சோ ஏற்கனவே 20 மைக்ரான்ஸ் தள்ளி தான் ஆரம்பிக்குது. அப்புறம் இங்கிருந்து 21 மைக்ரான்ஸ்னா உங்களுக்கு வேல்யூஸ் ஈஸியா கிடைச்சிரும். அப்ப பாத்தீங்கன்னா மினிமம் டீவியேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் -0.041. சோ -0.020 ஆரம்பிச்சு அதுல இருந்து -0.04 வரைக்கும் இருக்க ரீஜன் தான் F7. இது வந்து ஷாஃப்ட்னுடைய வேல்யூ. இது என்ன பண்றீங்க, டயாமீட்டரோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் கிடைச்சிரும். இதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, ஸ்மால் F11 போன எக்ஸாம்பிள்ல கேபிட்டல் C11 காட்டினேன். ஓகேங்களா? அது வந்து ஷாஃப்ட் பேஸ்டு. இது வந்து பாத்துங்க ஹோல் பேசிஸ். பாருங்க மேல பேசிஸ் ஆஃப் ஹோல் சிஸ்டத்துல F வந்திருக்கு. இப்போ அது ஸ்மால் F போது ஹோல் பேசிஸ்ல வரக்கூடிய ஸ்மால் F7 பாத்தீங்கன்னா கரெக்டா நெகட்டிவ்ல தான் காட்டும். சோ நீங்க டேபிள் பார்க்கும்போது ஹோல் பேசிஸ்ல பாக்குறீங்களா ஷாஃப்ட் பேசிஸ்ல பாக்குறீங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஹோல் பேசிஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நடுவில் ஷாஃப்ட் பேசிஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன வித்தியாசம் வரும்ன்றது. ஓகேங்களா? ரைட், ஹோல் பேசிஸ்ல ஸ்மால் F7 -20 -41. சோ நம்ம கண்டுபிடிச்சதும் டேபிள்ல கொடுத்திருக்கிறதும் சேம். ரைட், சோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே பாசிட்டிவ் வரதுனால கிளியரன்ஸ் ஃபிட். Then fourth example H7. So Hன்றதுனால as usual see the graph சைடுல பாருங்க, டீவியேஷன் ஆரம்பிக்கிறது பேசிக் சைஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. சோ 0. இங்க இருந்து எவ்வளவு டீவியேஷன் நம்ம எடுத்துக்கிறதுனா 7th கிரேட் வரைக்கும் எடுத்துக்க சொல்றாங்க. சோ 7th கிரேட் வரைக்கும் என்ன வேல்யூஸ் வருதுன்னு பாருங்க, 30 மைக்ரான்ஸ் ஃபார் 55 டயாமீட்டர் இருக்கு. இப்போ பாருங்க டயாமீட்டர் ரேஞ்ச் 50 to 58. சோ 30. சோ 0 plus 30 மினிமம் டீவியேஷன் மேக்ஸிமம் டீவியேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். சோ நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த மினிமம் டீவியேஷனையும் மேக்ஸிமம் டீவியேஷனும் இந்த 55 டயாமீட்டர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மினிமம் லிமிட் ஆஃப் ஹோல் மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஹோல் ரெண்டுமே கிடைச்சிடும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது GDNT டேபிள் ஹோல் பேசிஸ் சிஸ்டம் H7க்கு டயாமீட்டர் 50 to 65 இந்த ரேஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா +30 0 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ரைட், அடுத்தது P6. அப்போ Pன்றது ஜோன், அதாவது ஷாஃப்ட் ஜோன் எங்க ஆரம்பிக்குது பாருங்க, பேசிக் சைஸ்ல இருந்து பாசிட்டிவ் ரீஜன்ல ஆரம்பிக்குது. சோ இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் தள்ளி ஆரம்பிக்குது, 32 மைக்ரான்ஸ் தள்ளி ஆரம்பிக்குது. அப்போ மினிமம் லிமிட் ஆஃப் P வந்து 32. ஓகேங்களா? மினிமம் டீவியேஷன்ஸ் வந்து 32. அங்கிருந்து எவ்வளவு தூரம் வேணும்ன்றது தான் இந்த 6th கிரேட் டிசைட் பண்ண போது. இந்த 6th கிரேடோட வேல்யூ எவ்வளவு, 19 மைக்ரான்ஸ். சோ இப்போ அங்கிருந்து 19 மைக்ரான்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. சோ மேக்ஸிமம் டீவியேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ 32 plus 19 51 மைக்ரான்ஸ். சோ இது வந்து மேக்ஸிமம் டீவியேஷன். இந்த மினிமம் டீவியேஷன் மேக்ஸிமம் டீவியேஷன் என்ன பண்றீங்க, இந்த சைஸ் 55 டயாமீட்டர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷாஃப்ட் சைஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மினிமம் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் கிடைச்சிரும். செக் பண்ணி பார்க்கலாமா? P6 ஹோல் பேசிஸ் சிஸ்டம் டயாமீட்டர் ரேஞ்ச் இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ 51 plus
plus 32. ஸோ இதுதான் ரேஞ்ச். அப்போ பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் செக் பண்ணணுங்க. ஹோல் இந்த ஜிடிஎன்டி டேபிள் வந்து ஹோல் பேசிஸ் சிஸ்டமா, நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ் ஜோன் என்னது பார்க்குறீங்க, கேபிட்டல் நம்பரா ஸ்மால் நம்பரா, ஓகேவா, அதுக்கப்புறம் டயாமீட்டர் ரேஞ்சுக்குள்ள நம்ம பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரைட். அப்புறம் இது பேஸ் பண்ணி என்ன பண்றோம், ஃபிட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல வருது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக என்ன ஆகும், உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, கிளியரன்ஸ் ஃபிட் வரல. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுதாங்க விஷயம். ஸோ இப்போ இந்த சைட்டு கூட என்ன பண்ணலாம், நீங்க H7 G6 அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான டிவியேஷன்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் வரும்ன்றத வித் கிராஃபோட உங்களுக்கு வரும். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா ஜிடிஎன்டி சார்ட்னு சொல்லலாம் அல்லது டேபிள்னு சொல்லலாம். இதுல ஹோல் பேசிஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டர் ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 3, 3 to 6 என்ன ரேஞ்சில் மாறி இருக்குது, இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டினுடைய டீவியேஷன்ஸ், ஹோல்னுடைய டீவியேஷன்ஸ், ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு டாலரன்ஸ் ஜோனுக்கும் இது எப்படி கால்குலேட் பண்ணாங்க, இவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, மைண்ட்ல இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணுமா, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் உங்களுக்காக ஒரு கால்குலேஷனோட உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன். ஓகேவா, அந்த ஃபார்முலால நீங்க என்ன சைஸ் இருந்தாலும் சரி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள் இருக்கிற வேல்யூ ஈஸியா கிடைச்சிரும். ஸோ அதனால இந்த டேபிள் வந்து இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றது, என்ன நீங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா, ஸோ ட்ரை பண்ணாத நண்பர்கள் இந்த கால்குலேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரை பண்ணிட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஓகேங்களா, சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளத மாதிரி உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சேன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் எந்த ஒரு வீடியோலும் பார்க்க முடியாது, கிளாஸ்லயோ அல்லது காலேஜ்லயோ சொல்ல முடியாத விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம கேட்கம் தமிழ் சேனல் மூலமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால டோன்ட் மிஸ் இட். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம். நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் கற்போம், பொறியியலில் ஒரு புரட்சி செய்வோம். நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க, எங்க போனாலும் மாஸ்கோட, கிளவுஸோட, சானிடைசரோட போங்க. சேஃபா இருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.